எந்நாடுடைய சிவனே போற்றி. திருநெடுங்கலம் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவஸ்தலம். உப்பிலா நாயகி சமேத நெடுங்கலநாதர், மங்களாம்பிகா சமேத நித்திய சுந்தரேஸ்வர மூர்த்தி நமக்கு ரொம்ப ரொம்ப நம்மளை ஒரு அப்பாவா இருந்து அம்மையப்பனா இருந்து காப்பாற்றுகிறார். இந்த ஊர் பதிகமே எதுதான் சொல்றது? நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடி யான் உயிரை என்ற உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடுமி சுமக்கும் நின்னடியார் கிணறுகளையார் நெடுங்கலம் மேலவனே. அதாவது திருஞான சம்பந்தர் என்ன சொல்ற? எவன் ஒருவன் சிவ பக்தி வரைக்கும் போக வேண்டாம், சிவன் கோவில் உள்ள நுழைஞ்சிட்டாலே போதுமா, அவர்களுடைய கஷ்டத்தை உடனே போக்கிடுவாராம். உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு பதிகம் இந்த க்ஷேத்திரத்துல, இந்த ஸ்தலத்துல, நம்ம ஊர்ல தான் அந்த பதிகமானது உருவாகி இருக்கு. இடர்களையும் திருப்பதிகம். யார்கிட்ட மனுஷன் எடுத்துட்டா அவளுக்கு உடனே அவங்களுக்கு வரக்கூடியது கஷ்டம். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்குன்னு ஒரு தெய்வம் உண்டுன்னா நம்ம நெடுங்கலநாதர் இல்லையா? உலகத்துல யாருக்கு வேணா கஷ்டங்கிறது யாருக்கு வேணா வரலாம், ஆனா போக்குறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கார். அவர் ஆதி பகவான்கிறார் இந்த பதிகத்துல. ஆதி இறைவன். உலகத்தில் உலகம் உண்டாகும் போது இருந்த ஒரு இறைவன் நெடுங்கலத்து ஆதி. அப்போ வேதங்களும் அதுதான் சொல்றது. இரண்ய யஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான் நானியோ நஜ்யாயோ ஹஸ்தி கஷ்சித் ருத்ரோ மஹரிஷிஹி இரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சயுனக்து. உலகம் உண்டாகும் போது அதாவது அத சிருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சிருஷ்டி, உலக சிருஷ்டி ஏற்படும் போது இரண்யகர்ப்பன் சொல்லக்கூடிய பிரம்மா படைக்கிறார். இந்த பிரம்மா படைக்கும் போது அதுக்கு சாட்சியா அவர் இருந்தார் ருத்ரோ மகரிஷி. யாருன்னா நம்ம நெடுங்கலநாதர். அதான் ஆதி பகவன். அவர் திருவள்ளுவர் சொல்றாரு, ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம இறைவன் தான். அப்போ அந்த இறைவன் என்ன பண்றாரு? நமக்கு உலகத்துல யாருக்கு வேணா கஷ்டங்கிறது வரலாம், ஆனா அதை போக்குறதுக்காக இருக்காரு. அவர் சொல்ற இது மாதிரி நான் அந்த பதிகத்துல ரொம்ப அழகா சொல்றார் திருஞான சம்பந்தர். நின்னடியே வழிபடுவான். அவ எப்படி இருப்பான்னா, சிவபக்தர்கள் சிவன் தான் எனக்கு கதி, நான் இன்னொருத்தரவே சொல்ல மாட்டேன். நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம வீட்டு வயசா நம்ம அப்பா அம்மா தானே சொல்லுவோம். நிமலா நினைக்கருத அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிவபக்தருக்கு ஒரு கஷ்டம்னா, என்னடியான் உயிரோ வேல் என்று என் பக்தனை என்னமா நீ கை வைக்கலாம், அவன் மேல எப்படிமா நீ கை வைக்கலாம் அப்படின்னு எவனை இடதுகாதால் எட்டி உதைச்சான். என் பக்த மேல கை வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தெய்வம் பரமேஸ்வரன். திருநெடுங்கலம் அப்பேற்பட்ட சிவஸ்தலம். இது இன்னைக்கு நேத்திக்கு உண்டான கோவில் இல்ல. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான சிவக்ஷேத்திரம். ஒரு ஊர் என்றால் அந்த ஊரோட அடையாளம் கோவில். அந்த கோவில், இந்த ஊர்ல வசிக்கக்கூடிய மக்கள், இது ரெண்டு தான் அடையாளம். சாஸ்திரங்கள்லாம் வேதங்கள்லாம் என்ன சொல்றது? ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி. ஜனனினா நம்மளை பெத்த அம்மா. சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்ததா 2 விஷயம் இருக்காம். ஒண்ணு நம்ம பெத்த அம்மா, இன்னொன்னு நம்ம பிறந்த மண்ணு. இது ரெண்டையும் இப்போ எல்லாரும் என்ன செய்வாங்க? நல்ல காரியம் பண்ணணும், புண்ணிய காரியம் பண்ணணும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க தேவர் ஆனார்கள், அப்படித்தான் நம்ம போனோம். அமரர் ஆனார்கள் நீ எழுதுவாங்க. அமரர்னா அவங்களை போகக்கூடிய இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்ததா ஒரு இடம் இருக்குப்பா, அது நம்ம பிறந்த மண்ணு. அதை நம்ம ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். அப்போ இந்த மண்ணோட அடையாளமாக இந்த கோவில். இந்த கோவிலை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளை இறைவன் படைச்சிருக்க. யார் வேணா இந்த ஊரை விட்டு வெளியில போயிருக்கலாம், ஆனா இந்த ஊரை நான் விட்டு போக மாட்டேன். இந்த கோவிலுக்கு நான் சிவத்தொண்டு செய்வேன். இந்த ஊர்ல வசிக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஏன்னா உங்களை நம்பிதான் இந்த கோவில் இருக்கு. கோவில இறைவன் நம்பிதான் நாம இருக்கோம்.
அப்போ இந்த கோவிலை விட்டுவிடக்கூடாது, கோவிலை காப்பாற்றணும். இந்த கோவிலை காப்பாற்றணும். கோவில் வந்து நித்திய சிவ கைங்கரியம் பண்ணணும். கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் நம்ம நித்திய சுந்தரேஸ்வரர் நெடுங்கலநாதர் அவர்களுக்கு நீங்க இப்படிமே சிவத்தொண்டு செய்வதை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இறைவன் உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் உலகத்துக்கே அவர் படி அளந்து அனைவரையும் சௌக்கியமாக ஆயுஷோட ஆரோக்கியத்தை வைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நம பார்வதி பதயே. அருமணி செஞ்சடையார் பதிகள் அழிவு பழிமை தேகம் போற்றி கடுங்கை வரை கொடுத்தார் இந்த நெடுங்கல பதிகத்தை பத்தி அப்படியா? இந்த பதிகத்தை தான் எல்லா ஊர்லயும் பாடுறாங்க, எல்லாரும் பாடுறாங்க. தெரியாதே கிடையாது. சைவ மதத்துக்கே ஒரு சிகரம் போல ரத்னம் போல பிரகாசிக்குது இந்த ஊர் பதிகம். ஆமா, எல்லாம் பாடுறாங்க. ஒரு சிவபக்தனா அவங்களுக்கு இந்த பதிகம் முதல்ல தெரியும். அப்போ வீட்டுக்கு வீடு ஓத வேண்டிய ஒரு பதிகத்தை கொடுத்த ஒரு ஊர் நெடுங்கலம். இந்த ஊர்ல வந்து நம்ம நிக்கிறோம், இன்னைக்கு சோமவார பிரதோஷத்துல நிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மறு பிறப்பே கிடையாது. 11 தடவை சொன்னா என்னைக்கும் சொன்னா இதர்கள் அவங்களுக்கு வர இதர்கள் அப்பவே சுவாமி 11 தடவை. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்.